அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் செய்யக்கூடியது என்ன வகையான அரசியல் அப்படின்றது நிச்சயமாக தெரியலை. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர் பெரியார் அவர்களை கடந்த சில நாட்களாக திரு சீமான் அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். இது எல்லாருக்குமே தெரியும். பலரும் எதிர்வினையாற்றினார்கள். முற்றுகை போராட்டம் வரைக்கும் அது போனது. எல்லாமே நடந்து எல்லாருக்கும் அறிவும். அப்படி இருக்கின்ற சூழலில் உங்கள் கொள்கை தலைவரை பற்றி அவ்வளோ விமர்சனம் பண்ணார். நீங்கள் எதுக்குமே வாயே திறக்கலை. எந்த ஒரு பதிலடியோ விமர்சனமோ எதுவுமே அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. விஜய் அவர்கள் முதல் தொண்டர்கள் வரை எல்லாரும் அமைதி தான் காத்தீங்க. எதிர்வினை ஆற்றலை. அப்போ கேட்கப்பட்ட போது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதிகாரத்தை நோக்கி தான் எங்களுடைய அரசியல் இருக்குது, மக்களை நோக்கி தான் இருக்குது, செயல்பாட்டை நோக்கி தான் இருக்குது, விமர்சனங்களை நோக்கி இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. சரி, அந்த விளக்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏன்னா வேறு ஏதாவது விமர்சனங்கள் வைத்திருந்தால் நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் உங்களுடைய கொள்கை தலைவர் மீதே விமர்சனம் வருகின்ற பொழுது அதை நீங்கள் கடந்து போனதே ஏற்றக்கூடிய வகையில் இல்லை. எல்லோரும் அதுதான் கருத்தாக பதிவு செஞ்சாங்க. அதற்கு மாறாக இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களை சொல்லலை, குறிப்பிட்டு சொல்லாத ஒரு விடயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் சந்தித்தது, அரசியல் ஆலோசகர்களை நீங்கள் வச்சுக்கிட்டது, இது குறித்து வெளிப்படையாக அவர் வெற்றி கழகத்தை விமர்சிக்கலை. இருந்தாலும் உங்களை தான் விமர்சித்தார். பண திமிரில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. சரி, எடுத்தது கூட பிரச்சனை இல்லை. பெரியார் விடயத்தை எப்படி கடந்து போனீங்களோ அதே போல் இந்த விடயத்தையும் நீங்கள் கடந்து போயிருக்கணும். பெரியாரை நேரடியாக விமர்சனம் பண்ணார் உங்கள் கொள்கை தலைவரை. அதற்கு நீங்கள் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றலை. ஒரு மறைமுகமாக நேரடியாக உங்களை விமர்சனம் பண்ணல. நீங்கள் அரசியல் ஆலோசகர்களை வைத்து கொண்டது. இருந்தாலும் நீங்கள் நேரடியாக அந்த விமர்சனத்தில் எதிர்கொள்ள தொடங்கிட்டீங்க. பதில் விமர்சனங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது என்ன அரசியல் அப்படின்றது நமக்கு புரியல. முதல்ல திரள் நிதி வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணதே தப்பு. திரள் நிதி என்பது ஒவ்வொரு கட்சியும் எல்லோரும் மக்களிடம் இருந்து நன்கொடை பெற்றுத்தான் கட்சியை நடத்த முடியும். விஜய் அவர்களே முழுக்க முழுக்க தன்னுடைய பணத்தை வச்சு எவ்வளவு நாள் அரசியல் பண்ண முடியாது. தொண்டர்கள்கிட்ட இருந்து, நிர்வாகிகள்கிட்ட இருந்து, இல்லை நிறுவனங்கள்கிட்ட இருந்து நிச்சயமாக அடுத்த கட்டம் அதை நோக்கி தான், நிதி பெறுவதை நோக்கி தான் அவரும் நகர இருக்கிறார். அதனால் நிதி திரட்டுவது தவறு கிடையாது. அது யாரிடமிருந்து திரட்டுகிறோம், எந்த வழியில் திரட்டுகிறோம். போலி லாட்ரி விற்பனை செய்து சம்பாதித்த மக்களை பாதிப்படைய செய்த மார்டின் போன்ற ஆட்களிடம் இருந்தால், அல்லது சாதாரண வெகுஜன மக்களிடமிருந்து 50, 100, 1000 என்றால் அதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதனால் தாவகவினர் சரியான ஒரு அரசியல் திட்டமிடலோடு உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குங்க. எதற்கு வினையாற்ற வேண்டுமோ அதற்கு நிச்சயமாக வினையாற்றுங்க. தேவையில்லாத கடந்து போங்க. ஆனால் நீங்கள்